எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி இருக்க பேரண்ட்ஸ்க்கு பெரிய சவாலாக இருக்கிறது குழந்தைங்கள அவங்களோட ஃபோனை விட்டு வெளியே வர வைக்கிறது. எங்களோட ஃபார்மில் எப்படி நாங்கள் குழந்தைங்க கிட்ட இருந்து ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப ஈஸியான ஹெல்ப் பண்ணுறது புக்ஸுங்க. இந்த புக் நான் யூகேயில் இருக்கும்போது வாங்கினது. என்னோடய ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். பட் ஆனால் அவங்களுக்கு கொண்டு போய் அந்த கிஃப்ட்டு கொடுக்க முடியல. அவங்க வேறு ஊர் மாறி போயிட்டாங்க. அதனால் இந்த புக் எங்கள் கூடயே இருந்துச்சு. இந்த புக்கு ரொம்பவே சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு குழந்தைக்கான ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லுங்கள். இதில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபேன்சியான கேஜெட்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம டே டு டே கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற டூல்ஸை வச்சு எப்படி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குங்க. இந்த புக்கோட எண்டில் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ண வேண்டிய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கும். அது மேலே அழகாக பசங்க பேப்பரை வச்சு காப்பி பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு சிசர், ஒரு நைஃப், ஒரு க்ளூ, ஒரு கார்ட்போர்ட், இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் வச்சு ரொம்ப அழகாகவே பண்ணலாம். இந்த புக்கில் இருந்து நம்ம இன்றைக்கி வீடியோக்காக ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்கும் மெயினான ஒரு விஷயம் கார்ட்போர்ட். என்னோடய கடையில் இருந்து வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்டு எல்லாம் குழந்தைங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்காக நான் அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவேன். குழந்தைங்க இந்த கார்ட்போர்டுக்காகவே வெயிட் பண்ணியிருப்பாங்க. எப்பப்பா கார்ட்போர்ட் கிடைக்கும்னு கேட்பாங்க. நான் அதை சேர்த்து வச்சு மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்தேன்னா அவங்க அழகாக ஜாலியாக உட்காந்து ஒரு 2-3 நாளைக்கு அதில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ஜாலியாக விளையாடுவாங்க. அன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் ஆகிடுச்சுங்க. குழந்தைங்க ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில் அந்த ப்ராஜெக்டை பண்ணணுன்ட்டு. எனக்கு முன்னாடியே எல்லாம் எழுந்து கார்லேருந்து எடுத்து எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த புக்கில் என்னென்ன திங்ஸ் வேணும், எவ்வளோ வேணும்னு சொல்லி குவான்டிட்டி முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். அதனால் குழந்தைங்க எல்லாத்தையுமே எடுத்து ப்ரிப்பேர் பண்ண அவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பொருளும் இருக்கான்னு கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புக்கில் இருந்து 2 ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தேஜஸ் நான் தானாகவே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ப்ராஜெக்ட் அவனே செலக்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ நம்ம பார்க்குறது ரேசிங் ரேபிட்ஸ். இதை ஆஸ்கர் செய்ய போகிறான். ஒரு சிம்பிளான கார்ட்போர்டை வச்சுட்டு அதில் ஒரு குச்சியில் ரேபிட்ஸை சொருகிட்டு நம்ம லூடோவோ இல்லை டைஸோ ஏதோ ஒன்று போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரேபிட்ஸ் நகரும். அடுத்த ப்ராஜெக்ட் பப்பட் ட்ராகன். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கை உள்ளே விட்டுட்டு அழகாக பப்பட் பேசும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரோஹினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அவங்க பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த புக்கில் ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக கொடுத்துருவாங்க. அதனால் குழந்தைங்க கஷ்டப்படாமல் அவங்களே புரிஞ்சுட்டு அவங்களே அழகாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் நாங்கள் கூட இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். தேஜஸ் ரொம்ப நாளாகவே ஒரு ஃபூஸ்பால் டேபிள் கேட்டுட்டு இருந்தான். அதனால் அவன் என்னோடய டேபிள் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனாவே இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். So you need to take white paper, put on top, yeah, and then with pencil trace them. Don't check me, please. Confidence, Junior. Yeah. Okay. Use knife. குழந்தைகள் அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம மேற்பார்வை பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா குழந்தைங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்கள சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் அவங்க ஈர்க்கப்பட்டு அது தடுமாறி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம இந்த ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கோம், இதை முழுசாக முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும்னு சொல்லி நம்ம அப்பப்போ அஷூரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்க ஒரு வேலையில் ஃபுல்லாகவே இருப்பாங்க. இல்லைனா அவங்களோட அட்டென்ஷன் கொஞ்சம் நேரத்தில் போர் அடிச்சிடுச்சுன்னு சொல்லி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. குழந்தைங்க இது வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை.
இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பேஸ்ட் புக்ஸ் இப்போ இந்தியாவிலும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற குழந்தைங்க அதை வாங்கி நிறைய பண்ணுறாங்க. உங்களுக்கு பக்கத்தில் என்ன புக்கு கிடைக்குதோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி புக் வாங்கிட்டு அவங்க கூட உட்காந்து நம்ம செஞ்சோன்னா குழந்தைக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆகும். குழந்தையும் ஒரு புது விஷயத்தை நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லித்தராங்க, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நம்ம வந்து நல்லபடியாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயமா கற்றுக்குவாங்க. குழந்தைங்க எப்படி ஸ்க்ரீன் டைம்லேருந்து தள்ளி வைக்கிறோமோ அதே போல் இந்த ஆக்டிவிட்டி புக்ஸ் நம்மளையும் வந்து ஸ்க்ரீன்லேருந்து தள்ளி வைக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். It'll be sparkling silver. What? Caramel. Glitter. So then it looks up. அந்த புக்கில் கொடுத்துருக்க மாதிரியே ஒவ்வொரு விஷயமா பிரித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து உருவாகி வர்றது நம்ம பார்க்க முடியுது. இந்த புக்கில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமான டிஃபிகல்ட்டி லெவலும் கொடுத்துருவாங்க, ஈஸி, மீடியம், டஃப்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆரம்பம்போது ஈஸியான ப்ராஜெக்டாக பண்ண ஆரம்பித்தோம்னா அதுக்கப்புறம் குழந்தைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியானதுக்கப்புறம் மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு போவாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஹாஃப் டேயில் முடிச்சலாம் சொல்லி எடுத்தோம். ஆனால் வந்து 2-3 ப்ராஜெக்ட் சேர்த்து பண்ணதுனாலையும் குழந்தைங்க கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணதுனாலையும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. தேஜஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டான். பட் ஆனால் ஆஸ்கருக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்து அவன் அதை செய்யறதுக்கு ரொம்ப வேலை லேட் ஆகிடுச்சு. இருட்டிகிட்டே வந்ததுனால வீடியோ எடுக்க முடியாதுன்னு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் வந்து டைம் ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. முதல் நாள் நைட்டு தேஜஸோட ப்ராஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஸ்டேட் வந்துருச்சு. அதை வந்து அவங்க ட்ரையல் பார்க்குறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு நிறைய வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க குழந்தைங்க. இப்போது இருட்டாயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் இருந்துச்சு மீதி இருந்த வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எப்பவும் போலவே ஆஸ்கர் வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது விளையாடிக்கிட்டு பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து இப்படி பண்ணால் ப்ராஜெக்டே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தேஜஸ், ரோஹிணி, அவங்க அம்மா, நான் எல்லாரும் சேர்ந்து ஆஸ்கரோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். You'll do carrots on the other stripe. Yes, Mr. Dragons. We need, yeah. Good. Come. You're so polite, Mr. Dragon. Show Mr. Dragon. Show Mr. Dragon. Yes. His name is Whiskers. Whiskers. Okay. Wow, fire! I'm doing Mama. I can fly. I can dance. This is it. Wait. No stick. Wait. Okay, put that. 3. 1, 2, 3. Papa, can you give it now? Somebody tried the beans. Hey, dinner. Because it has to go through this hole of rabbits, so it cannot be very thick. I'm setting up the rabbits. Mama, should one be forward, one should jump on this rabbit, you need to go
ஒரு வழியாக எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து அவங்க ப்ராஜெக்டை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. Wait, photo's not over. It's over, it's over. Oscar. 1, 2, 3, 4, 5. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே 2-3 பிளேயர் உட்காந்து விளையாடுற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. ரேபிட் ரேசிங்கில் வந்து டைஸை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட்டுக்கு ரேபிட்ஸ் மூவ் ஆகும். எந்த ரேபிட் ஃபஸ்ட்டு போதோ அவங்க வின்னர். தேஜஸோட ஃபுட்பால் டேபிளில் ஒரு பாலை வச்சுட்டு 2 பக்கமும் ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து ஃபுட்பால் பண்ணுவாங்க. பாப்பாவோட பப்பட் வந்து அழகாக பேசிட்டு எல்லாருக்கூடையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் அவங்களோட குழந்தைங்கள ஃபோன்லேருந்து எப்படி மீட் எடுக்கணும்னு தெரியலனா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.